ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் போட்ட சமையல் பார்த்துக்கோங்க. மாங்காய் துவரம்பருப்பு போட்ட சாம்பார் ஓகேங்களா. நல்லா கெட்டியாக இருக்குது. நல்ல பெருங்காயம், உப்பு, சாம்பார் தூள் ஓகேங்களா. மாங்காய் நல்ல ஒரு பெரிய மாங்காய் நான் மதுரையில் தங்கச்சி வீட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். அந்த மாங்காய் போட்ட சாம்பார் பார்த்துக்கோங்க. நல்லா வீட்டு மாங்காய் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்ல பச்சடி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். மீன் குழம்புலேயும் நம்ம போடலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து சாம்பார் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வீட்டு மாங்காய். ரொம்ப வந்து இந்த மாங்காய் வந்து புளிக்காது. நல்லா பழுக்க வச்சோம்னா நல்லா மாம்பழம் ஆயிடும் ஓகேங்களா. இதில் வந்து பச்சடி வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். யார் யாரெல்லாம் மாங்காய் பச்சடி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். நல்லா வெல்லம் போட்டு மாங்காய் பச்சடி வச்சா அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நான் சாம்பாரில் மாங்காய் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாங்காய் நல்ல ஒரு களி மாதிரி நல்லா வெந்துருச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் எப்படி வெந்திருக்குன்ட்டு. எங்கள் வீட்டில் கொஞ்சம் சாம்பார் திக்காக இருந்தால் தான் பிடிக்காது. திக்காக வச்சுருக்கேன். நான் எப்போயுமே சமையல் வீடியோ வந்து ஷார்ட்ஸ் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு தெரியல, என்னோடய மொபைலில் வந்து ஷார்ட்ஸ் வரமாட்டேங்குது. அது என்ன ப்ராப்ளம் தெரியல, செக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் எனக்கு வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க, மொச்சப்பயிறு கிரேவி. இது வந்து நம்ம தேங்காய், சோம்பு, பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றி வைக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் போடாமே இந்த கிரேவி வச்சுருக்கேன். இது வந்து வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி எல்லாம் நம்ம அந்த சிக்கனுக்கெலாம் போடுவோம் பாருங்களேன். அந்த மாதிரி இஞ்சி, பூண்டு, தக்காளி 3 அரைச்சி வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம், சோம்பு போட்டு தாளித்து இந்த மாதிரி கிரேவி பேர் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்ல சாம்பாருக்கு வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. பட்டர் பீன்ஸ் இது நான் மதுரையில் தான் வாங்கிட்டு வந்தேன். பட்டர் பீன்ஸு, மொச்சப்பயிறு எல்லாமே நீங்கள் இந்த டேஸ்ட்டில் வைக்கலாம். நல்லா அருமையாக இருக்கும் ஓகேங்களா. என்னன்னு தெரியல, எனக்கு ஷார்ட்ஸு வந்து வீடியோ வரமாட்டேங்குது. அதுவே இன்றைக்கி போய் நான் எப்படியா போய் செக் பண்ணணும். இது நான் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் போதே நான் போடணும்னு நினச்சேன் நான் ஓகேங்களா. இந்த 8 நிமிஷம் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சமையல் வீடியோ ஃபுல்லாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் அப்லோட் பண்ணும்போது தான் நான் நோட் பண்ணேன், எனக்கு ஷார்ட்ஸ் வரல. அதனால் நான் 8 நிமிஷம் வீடியோவாக நான் போட்டுறேன். டெய்லி இனிமேல் என்னோடய சமையல் வீடியோ வந்து உங்களுக்கு 8 நிமிஷம் வீடியோவாக வந்துடும். ஓகே. நான் அப்பளம் இருக்குது. அப்பளம் வந்து கொஞ்சம் வறுக்கணும். அதுக்கப்புறம் ரசம் வந்து கொஞ்சமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரசம் இந்த கிளைமேட்டுக்கு சூடு பண்ணி கொஞ்சம் ரசம் இருக்குது. சாதம் யார் யாரெல்லாம் குக்கர் ரைஸு வைப்பீங்க இல்லை வடித்த சாதம் வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து இன்றைக்கி வடித்த சாதம் தான் வச்சுருக்கேன் பாருங்க. இது குக்கர் சாதம் தான் வச்சுருக்கேன். இன்றைக்கி வடிக்கலை சாதம். இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால நான் வந்துக்கிட்டே குக்கர்லேயே வச்சுட்டேன் நான் ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி நான் வந்து ஏடு எடுத்து வச்சுக்கிட்டே வருவேன் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி நான் 1 லிட்டர் பசும்பால் வாங்குவேன். அதில் உள்ள ஏடெல்லாம் டெய்லி நான் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டே வருவேன் பார்த்தீங்கன்னா. இது கூட நல்லா நம்ம ஐஸ் கட்டியை போட்டு நல்லா மிக்சியில் ஒரு 3 நிமிஷம் நல்லா ஓட விட்டோம்னா போதும். ஐஸ் கட்டி நல்லா இல்லாட்டி சில்லுன்னு வாட்ரு இது நல்லா போட்டு மிக்சியில் போட்டு அடித்தோம்னா போதும். வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இதில் இருந்து எடுத்த நெய் வந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் பார்த்துக்கோங்க. வெண்ணெயை வந்து நம்ம பன் பட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பன் வாங்கிட்டு அந்த பட்டர் போடுறதும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் வீட்டிலேயே தயிர் உர ஊற்றி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். நான் பசும்பாலில் வந்து டெய்லி உர ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். எவ்வளோ நல்லா மஞ்சளாக ஏடு வந்து எப்படி மேலே வந்துருக்கு பாருங்கள். இந்த ஏடெல்லாமே நான் டெய்லி நான் சேர்த்து வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இந்த பாருங்கள் எப்படி பாருங்கள் ஏடு சூப்பராக இருக்கும்.
கலர் ஏடு வந்து தான் நான் எடுத்து வச்சு நான் வெண்ணெய் எடுக்கிறேன். வீட்டிலே தயிர் உர ஊற்றுங்க. வெளியில் உள்ள தயிர்லாம் உங்களுக்கு புளிக்காமல் இருக்கிறதுக்கு கலப்படம் சேர்க்குறாங்க. அதனால் வெளியிலேயே நீங்கள் வந்து தயிர் வாங்குறத நிப்பாட்டிருக்கு. வீட்டிலே உர ஊற்றி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் சாம்பார், மொச்சப்பயிர், ரசம், சூடாக சாதம். ஓகேங்களா? நாளைக்கு தான் இதை பச்சடி இதை வைக்கணும். நான் என்ன மீன் குழம்பு வச்சாலும் போடுவேன். நான் நாளைக்குள்ள வீடியோ நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எனக்கு இந்த சமையல் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி போயிட்டு கொஞ்சம் காயெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும். இந்த ஊரில் இருந்து வந்ததுனால கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு மற்ற வீடியோஸ்லாம் போடுறேன். தேங்க்யூ.